உங்க மொபைலை டச் பண்ணாமலே வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இப்படி எது வேணாலும் ஓபன் பண்ண முடியும். இதெல்லாம் ஓபன் பண்றதுக்கு நீங்க ஆப்பை தேடிக்கிட்டே இருக்க வேண்டாம். அதே மாதிரி உங்க கான்டாக்ட்ல இருக்க யாருக்கு வேணாலும் உங்க மொபைலை டச் பண்ணாமலே கால் பண்ண முடியும். நம்பர் எல்லாம் நீங்க தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். இந்த ட்ரிக்கை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். உங்க மொபைல்ல கூகுள் ஆப்பை ஓபன் பண்ணுங்க. அதுல ரைட் சைட்ல மேல ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ அதுல செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல ஜெமினின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல இன்டரப்ட் லைவ் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேக் வாங்க. இதுல கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல ஜெனரல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல ப்ரிஃபர்ட் இன்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இல்ல வாய்ஸ் ஆப்ஷன் எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சில மொபைல்ல கூகுள் அசிஸ்டன்ட்டுக்குள்ள வாய்ஸ் மேட்ச்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஹே கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் இருக்கான்னு பாத்துக்கோங்க. மறுபடியும் பேக் வாங்க. லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பேக் வாங்க. அக்சஸிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல மைக் ஓப்பன் நோட்டிபிகேஷன், மைக் க்ளோஸ் நோட்டிபிகேஷன் ரெண்டும் இருக்கும், ரெண்டுமே ஆன்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்போ நீங்க உங்க மொபைலை டச் பண்ணாமலே ஹே கூகுள் ஓப்பன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிரும். யூடியூப்னு சொன்னீங்கன்னா யூடியூப் ஓப்பன் ஆயிரும். இப்படி நீங்க வந்து தேடிட்டே இருக்காம ஈஸியா வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யாருக்காவது கால் பண்ணணும்னா நீங்க மொபைலை டச் பண்ணாமலே ஹே கூகுள் கால் மாம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு யாருக்கு கால் பண்ணணுமோ அதை வந்து ஈஸியா கால் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னா பிளே ஸ்டோருக்கு போயிட்டு கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கும், அது வந்து அப்டேட் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்டேட் இல்லைன்னா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க மொபைலை ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணுங்க.